ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஹெல்த்தியான சத்து மாவை வச்சு கேக் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறேன்னு சொல்கிறேன். ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்துக்கிறேன். இப்போ அதே மெஷரிங் கப்பில் 1/4 கப் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதே கப்பில் 1/4 கப் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் ஆட் பண்ணிட்டு ஒரு எக்கு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் சத்து மாவு மெஷர் பண்ணிங்களா அதே அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் ஆட் பண்ணிட்டு இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு அடுப்பில் இட்லி கொப்பரை வச்சு ஸ்டாண்ட் வச்சுட்டு கேக் ஒட்டாமல் இருக்கக்காக நெய்யை ஆட் பண்ணி நெய்யை கீழே நல்லா தடவிட்டு அப்படியே அந்த ஃபைன் பேஸ்ட்டை ஃபுல்லாக அந்த பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. நல்லா சமமாக ஊற்றிட்டு இப்போ அந்த இட்லி கொப்பரையில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டு இட்லி கொப்பரையும் மூடிட்டு 25 மினிட்ஸ் இந்த கேக் கொஞ்சம் வேகணும். வெந்ததுக்கப்புறமா ஒரு கத்தி எடுத்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் வரணும். ஒட்டாமல் வந்துச்சுன்னா அந்த கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் பிளேட்டில் கவுத்திக்கோங்க அந்த கேக்கை. இப்போ பார்த்திங்கன்னா கேக் ரெடி. நீங்கள் கட் பண்ணி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக உங்கள் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக சத்து மாவில் கேக் ரெடி பண்ணியாச்சு. எங்கள் க்யூட் பேபி சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.